அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி, சுபத்துவம் பெற்ற கிரகங்களுடைய தொழில் ஒரு ஜாதகருக்கு அமையுமா? ஏன்னா இந்த அபத்துவ களஞ்சியம் தத்தி போலி ஜோதிடர் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, சுபத்துவம் பெற்ற கிரகங்களுடைய தொழில் தான் ஒரு ஜாதகருக்கு அமையும், பாபத்துவம் பெற்றிருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தொழில் அமையாது அப்படின்னு சொல்லி சும்மா அடித்து விடுறது. ஏன்னா அந்த கோட்பாடை உடைக்கிறது தான் என்னுடைய வேலை. ஒரு உதாரண ஜாதகம் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வருது. அவர் நமக்கு கமெண்ட்டில் போட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறுகிய கால அளவில் 1000 சப்ஸ்கிரைபர்களை கடந்திருக்கிறது நம்முடைய புதிய சேனல். ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய யூடியூப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, அது ஸ்க்ரீன்ஷாட்டில் வருது. டேஷ் சேயிங் தட் எந்த கிரகம் அதிக சுபத்துவமோ அந்த ஃபீல்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறார். சனி இஸ் சுபத்துவம் இன் மை ஜாதகம், பட் ஐ எம் ஒர்க்கிங் இன் ஐடி. சனி இவருடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருந்தாலும் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், சனி சம்மந்தப்பட்ட வேலையில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் புதன் ஃபீல்டு, பட் புதன் இஸ் நாட் சுபத்துவம் இன் மை ஜாதகம். ஆனால் புதன் சுபத்துவமாக என்னுடைய ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பட் ஹவ் ஐ எம் இன் ஐடி, எப்படி நான் ஐடி துறையில் இருக்கேன் அப்படின்னு கேட்குறார். வென் சனி இஸ் சுபத்துவம், கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? மை டேட் ஆஃப் பர்த் 31/7/1994, டைம் 6:25 PM அப்படின்னு சொல்லி நம்முடைய நேயர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அந்த ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் வருது. அதாவது ஒருவருடைய தொழிலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மகாஞானிகள் பராசர மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய, வராகமிகிராச்சாரியார் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய பாவகம் விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால், 10ஆம் பாவகம் ஒருவருடைய கர்மஸ்தானம். கர்மம் என்றால் செயல். ஒருவன் ஜீவனஸ்தானம் எதை கொண்டு ஜீவிப்பான் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தினுடைய 10ஆம் பாவத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயம் செய்ய வேண்டும். ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னம் மகர லக்னம், நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், 4ஆம் பாதம் மேஷராசி. இந்த அபத்துவ கோட்பாட்டின்படி பார்க்கும்போது சனி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவரை சுக்கிரனுடைய பார்வை சுபத்துவப்படுத்துகிறது. அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேயர் சொன்ன மாதிரி இவர் சனி சம்பந்தப்பட்ட தொழிலில் தான் இருக்கணும். ஆனால் புதன் இவர் ஐடி துறையில் இருக்கார். புதன் சூரியனோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கார், கம்பஸ்டாக இருக்கார் புதன். ஆனால் இவர் எங்கே இருக்கார், வேலை பார்க்குறாரு, புதனுடைய சம்பந்தமான ஐடி துறையில் இருக்கார். இது ஏன் இப்படி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போது இந்த சுபத்துவ கோட்பாட்டின்படி பார்க்கும்போது இவர் சனி சம்பந்தமான துறைகளில் வேலை செய்ய வேண்டும், ஆனால் அவர் வேலை செய்யவில்லை. அப்போது இந்த கான்செப்ட் உடஞ்சிச்சு. 2வது பாயிண்ட்டு, பாபத்துவம் பெற்ற புதனுடைய துறையில் இருக்கார். அப்போது இந்த பாபத்துவம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல உடஞ்சிச்சு. சரியா? இப்போது பாரம்பரிய முறைப்படி இவர் ஏன் ஐடி துறையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், ஐடி அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஒர்க்கு. இதுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் புதன். அந்த புதன் மட்டும் அல்ல, அது மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், மாஸ் மீடியா, ஆங்கரிங், ஏஜென்சி, ரிப்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் 3ஆம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் பாவகம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிடக்கூடிய இடம். இந்த ஜாதகத்தில் மகர லக்னம், லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல யார் இருக்கா? குரு ராகு இருக்கார். குரு யார் இந்த ஜாதகத்துக்கு? 3, 12 கூடையவர். ஸோ 3ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் அவர் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான வேலையில் இருப்பார். அடிஷ்னலாக ராகுவோட சேர்ந்திருக்கார். டெக்னாலஜி, ராகு புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜியை பற்றிய விஷயங்களை எல்லாம் குறிப்பிடும். குரு ராகு சேர்க்கை 10ஆம் இடத்தில் 3 கூடையவராகி அவர் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் இவர் ஐடி துறையில் இருக்கிறார். வேலை மாற்றம் என்பது அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. சரி, இதில் வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால், 10ஆம் பாவாதிபதி யார்? சுக்கிரன். 28 டிகிரியில் இருக்கார், சூரியனுடைய சாரத்தில் இருக்கார். சூரியன் புதன் காம்பினேஷன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போது 10ஆம் பாவாதிபதி ஒன்று
அந்த பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா 10ஆம் பாவாதிபதியை கன்சிடர் பண்ணணும். 10ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதுதான் டாப் ப்ரையாரிட்டி. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை குரு 3ஆம் அதிபதியாகி 10ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஏன்னா 26 டிகிரி ராகு, 12 டிகிரி குரு, சரியா? 12 டிகிரி டிஃபரன்ஸில் க்ளோஸ் கன்ஜங்ஷனில் இருக்கார். இதனால் இவர் ஐடி துறையில் இருக்கார். ரெண்டாவது விஷயம், இவர் ஐடி துறையில் இருப்பதற்கு மற்றொரு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தசா சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். இவர் சுக்கிரனுடைய தசையில் பிறந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, அதுக்கடுத்து செவ்வாய் தசை முடிந்து தற்போது ராகு தசையில் இவர் போய்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சுக்கிர தசை இளம் வயதில் வருகிறது. சூரிய தசை கல்வி பயிலக்கூடிய அமைப்பில் வருகிறது. சந்திர தசை முடிந்து செவ்வாய் தசையும் ராகு தசையும் இவர் வேலைக்கு செல்வதற்கான, கல்வி பயில்வதற்கான அந்த டைம் பீரியடில் வருது. இதில் செவ்வாயும் ராகுவும் முக்கியமான கிரகங்கள். இப்போது ராகு திசை இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 4-11 கூடிய அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாயினுடைய அமைப்பு ராசி அடிப்படையில் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறந்த ஒரு அமைப்பு. ஏன்னால் 4ஆம் பாவாதிபதி கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு. திரிகோணத்தில் அசுப கிரகங்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அதோடு மட்டுமல்ல, அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த ராகு 3ஆம் பாவாதிபதி குருவோடு இணைந்து தசை நடத்துகிறார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, அவருடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் ஆராய்வதற்கு தசாம்சா சார்ட்டை நாம் பயன்படுத்த வேண்டும். இவருடைய தசாம்சம் லக்னம் வர்க்கோத்தமம், மகர லக்னத்திலேயே இவர் பிறந்திருக்கிறார். இந்த லக்னத்தில் 10ஆம் பாவாதிபதியார் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் யார்? குரு. 3ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி குரு. அந்த 3ஆம் பாவங்கிறது முக்கியம். அந்த 3ஆம் பாவாதிபதி குரு 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது தகவல் தொடர்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான வேலைகளில் இவர் இருப்பார் அப்படிங்கிறத இந்த ஜாதகம் குறிப்பிடுகிறது. ரெண்டாவது விஷயம், தசா சீக்வன்ஸ். செவ்வாய் திசையும் ராகு திசையும் இவருக்கு ஐடி துறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதனுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த புதன் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நன்றாக கவனித்து, திரும்ப 3ஆம் பாவம் ரிலேட் ஆகுது, சரியா? தசால செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் கன்னிராசியில் இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த புதன் 3ஆம் இடத்திலிருந்து கன்னிராசியை பார்க்கிறார். ஸோ அது ஒரு ட்ரிகரிங் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட். ஸோ இவர் ஐடி துறை சம்பந்தப்பட்ட கல்வி, அது சம்பந்தமான வேலையில் இருக்கிறார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசை. ராகு திசை லக்னத்திற்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறார். மிதுன ராசிக்கு வீடு கொடுத்தவர் புதன், ராகுக்கு வீடு கொடுத்தவர் புதன். அந்த புதன் அகைன் 3rd பாவால இருக்கார். அவர் நீசமாக இருக்காருங்கிறது வேற விஷயம். பட் அது 3ஆம் பாவகத்தை இண்டிகேட் பண்ணுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவருடைய தசாம்ச சார்ட்லேயும் தசா சீக்வன்ஸ் என்பது, யோக பாவம் என்பது எல்லாமே 3ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியும். சனி சுபத்துவமானால் சனியினுடைய தொழில்களைத்தான் செய்ய வேண்டும் என்பதும், பாபத்துவம் பெற்ற கிரகங்களுடைய தொழில் ஒரு ஜாதகருக்கு அமையாது என்று சொல்லக்கூடிய அபத்துவ களஞ்சியத்தின், போலி ஜோதிடரின், ஜோதிட வியாபாரியின் இந்த கோட்பாடு இந்த ஜாதகத்தின் மூலமாக உடைத்து எரியப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.